உருளைக்கிழங்கு பொரியல், அரிசி பருப்பு. கொஞ்சம் கோயம்புத்தூர் ஸ்டைலில், கொஞ்சம் ஓன் ஸ்டைலும். இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும், அதே சமயம் பருப்பு நல்லா நிறையா இருக்கணும். ஸோ அதுக்கு வேணுங்கிற பொருள் 2 தக்காளி, பெரிய வெங்காயம் தேவையில்லை, வேணும்னா ஒன்று போட்டுக்கலாம். என்கிட்ட இருக்குது, அதனால் போடுறேன். உருளைக்கிழங்கு, பூண்டு. இந்த கப்பு, ஒரு கப்பு 250 ml, இந்த கப்பு பெரிய கப்பில் அரிசி நல்லா தழும்ப அரிசி எடுத்துக்கணும். இந்த அரிசியும் இதுக்கேற்ற பருப்பும் 1/3 கப்பு பருப்பு, அதுவும் போட்டு நல்லா கழுவி, அரிசியும் பருப்பும் நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுக்கலாம். எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அவ்வளோ குலைவாக நமக்கு கிடைக்கும். வெங்காயத்தை நீள் வாக்கில் கூட வெட்டலாம். இது பெரிய வெங்காயம் நீங்கள் போட்டால் போடலாம், இல்லைன்னா வேண்டாம். பெரிய வெங்காயம் எதுக்கு நான் சேர்க்குறேன் அப்படின்னா, எனக்கு பர்சனலாக அது பிடிக்கும். சின்ன வெங்காயத்தை கூட நான் அதுவும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வதக்கும்போது நல்லா க்ரீமி டேஸ்ட் கொடுக்கும், ஒரு வகையான இனிப்பான டேஸ்ட் கொடுக்கும். அந்த அளவுக்கு சுண்டாக வதக்குவோம் இந்த பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும். நம்ம இந்த சமையலில் அரிசி பருப்பு கூட சைடில் அப்படியே உருளைக்கிழங்கு வறுவல், கொஞ்சம் ஈஸியான வறுவல், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் உருளைக்கிழங்கு வறுவல். ஏன்னா உருளைக்கிழங்கு வேக வைக்காமல் வறுக்கிறோம், அதனால். தக்காளி நான் எப்போவுமே மிக்சியில் போட்டுருவேன். எனக்கு தக்காளி இருந்தால் பிடிக்காது. ஸோ தக்காளி மிக்சியில் போட்டு அடித்து தக்காளி ஜூஸ் மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை சமையலுக்கு ஊற்றிடுவோம். சமையலும் டக்குன்னு முடிஞ்சிடும். உருளைக்கிழங்கு எனக்கு எப்படி வெட்டுறதுன்னு தெரியல. ஸோ ஒரு க்யூப் சைஸில் வெங்காயம் வெட்டுற மாதிரி க்யூபாக வெட்டினா நல்லா எண்ணெயெல்லாம் சார்ந்து நல்லா முறுன்னு பண்ணுற டைப்பு இது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட வெட்டிக்கலாம், நீட்ட வாக்கில் கூட வெட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இந்த உருளைக்கிழங்கு நிறையா வெட்டுறோம். இது கருப்பாகாமல் இருக்க தண்ணியில் உப்பு போட்டு அதில் நம்ம இந்த க்யூப்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். சில டைம் அரிசி பருப்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு செய்வாங்க. ஆனால் இப்போ எனக்கு நேரம் இல்லை, அதனால் எல்லாம் ஒன்றா செய்ய போகிறேன் ஒரே டயத்தில். ஸோ நீங்கள் இந்த தண்ணியில் போட்டு வெட்ட தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். ஓகே, இப்போது ஒரு கரண்டி, இது ஏதாவது ஒரு குக்கர், ஏன்னா அரிசி பருப்பு குக்கரில் தான் வைக்கணும். அது ஒரு 3 லிட்டர் குக்கர் இல்லைனா 2 லிட்டர் குக்கர், வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு குக்கரை சூடு பண்ணணும். குக்கரை சூடு பண்ணிவிட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றணும். ஈஸியாக எண்ணெய் டக்குன்னு சூடாகிறதுக்கான டிப்ஸ் இது. டிப்ஸு சொல்கிற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சதை சொல்கிறேன். டக்குன்னு சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அஞ்சரை பெட்டியை திறந்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்கும்: சோம்பு, சீரகம், கடலைப்பருப்பு, காப்பருப்பு, தூப்பருப்பு, வரமிளகா வேணும்னா போட்டுக்கலாம். நான் வரமிளகா பொடி யூஸ் பண்ணுறதுனால நான் வரமிளகா போடலை. கிடைக்கிறதெல்லாம் அள்ளி போட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா மிதக்க விட்டுட்டு, எண்ணெய் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் அதிகமாக தான் போடுவேன், நீங்கள் கம்மியாக போடணுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். ஆனால் கருக விட்டுறாதீங்க, சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. அதான் ஒரே டிப்ஸு. வெங்காயம் வதங்குற வரைக்கும் அடுப்பை சிம்மில் மட்டும் வச்சுக்கோங்க. நிறையா டைம் சிம்மில் வைக்காமல் கருகி போயிருக்கு. இப்போது கருவேப்பிலையை போட்டுட்டு ஒரு கை கொத்து போட்டுட்டு ஒரு 2 வதக்கு, ஏன்னா கருவேப்பிலை டக்குன்னு கருகிரும், அதனால் ஒரு 2 வதக்கு
பார்த்துக்கிட்டே இருங்க. சமையல் அப்போது அதை பார்த்துக்கிட்டே செய்யணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போது ஃபஸ்ட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயம் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு. ஆனால் பெரிய வெங்காயத்தை நல்லா சுண்டை வதக்குனா அதில் ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஆக்சுவலாக ஆத்தென்டிக் செய்முறை கிடையாது, எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டேன். இப்போது தக்காளியை அரைச்சிடலாம். இந்த மிக்ஸி வாங்கின வீட்டில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாட்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி, டக்குன்னு அரைச்சிருது. 10 செகண்டில் எல்லாத்தையும் அரைச்சிருது. அதனால் இதுலேயே எல்லாம் அரைச்சி போட்டுருவோம். குருமா இதுக்கு வேணுன்னா அதை வாங்கிக்கோங்க. ரொம்ப ஈஸி. பாருங்கள், தண்ணியாக அரைச்சிருச்சு. தக்காளியை அரைச்சி ஓரமாக வச்சுக்கோங்க, இப்போ போடக்கூடாது. ஏன்னா வெங்காயம் நல்லா சுண்டாக வதங்கணும், ஸ்மெல்லு வரணும் நல்லா. உங்களுக்கு வேணும்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கிட்டால் டக்குன்னு வதங்கிடும். அதில் என்ன கெமிஸ்ட்ரின்னு எனக்கு தெரியல, பல யூடியூப் சேனலில் பார்த்துருக்கேன், அதனால் நானும் ஃபாலோ பண்ணுறேன். உப்பு போட்டுட்டு, ஆனால் இந்த உப்பை மறந்துடாதீங்க. கடைசியாக உப்பு சேர்க்கும்போது கரெக்டாக சேர்க்கணும். சைடாக அப்படியே நம்ம உருளைக்கிழங்கு வறுவலையும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா டைம் இல்லை, ஒன்று பண்ணிவிட்டு இன்னொன்று பண்ணால் லேட்டாக போயிடும். ஒரு கடாய், இது எந்த அடுப்பு வேணாலும் வச்சுக்கலாம். இரும்பு கடாயில் வச்சு செஞ்சால் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எங்கக்கிட்ட இரும்பு கடாய் இல்லை, கடாயின்னு இது ஒன்று தான் இருக்குது, அதனால் இதில் சமைக்கிறேன். எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெயை சூடு பண்ணி ஒரு சைடை வச்சுக்கலாம். இன்னொரு சைடு இதுக்கு மேலேயும் ஒரு கண்ணை வச்சுக்கணும். நல்லா வதக்கணும், வதக்கிக்கிட்டே இருக்கணும். அதான் சமையல். டைம் எடுக்கும். கடுகு ஏன் போடுறோன்னு தெரியல. கடுகு வெடித்தா தான் மற்றது போடணும்னு சொல்லுவாங்க. பாருங்கள், வெங்காயம் வதங்கிட்டுருக்கு நல்லா. அது பாட்டுக்கு ஒரு சைடு வதங்கட்டும். 2 தனி கரண்டி எடுத்துக்கோங்க. கழுவுறதுக்கு சங்கடப்பட்டுட்டு ஒரே கரண்டியில் பண்ணாதீங்க, அந்த தப்பு நான் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு க்யூப்ஸை, எண்ணெய், கடுகு இது மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம், வேறு எதுவுமே பண்ணல. இதை போட்டு வதக்குன்னு வதக்கலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா உருளைக்கிழங்கு மொறுன்னு வரணுன்னா ஃபஸ்ட்டு தனியாக வறுத்து எடுக்கணும் உருளைக்கிழங்க. அது ஏன்லாம் தெரியாது, ஆனால் அப்படி தான் பண்ணணும். இஞ்சி பூண்டு விழுது, திரும்பவும் சொல்கிறேன், கடையில் கிடச்சனால நான் ஈஸியாக வாங்கி பண்ணிட்டேன். உங்களுக்கு டைம் இருந்தால் இஞ்சி பூண்டு விழுந்து செஞ்சு வச்சுக்கோங்க. வாரத்துக்கு ஒரு கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு அன்னைக்கு அரைச்சி போட்டுக்கோங்க. சைடாக இங்கே பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த உருளைக்கிழங்கு கடாயோடு ஒட்டிடுவான். அங்கே பாருங்கள், 2-3 சிந்துது. உடனே கீழே சிந்தினதை எடுத்து உள்ளே போட்டுருங்க, தப்பே கிடையாது. எல்லாம் நம்ம வீடு தான். பாருங்கள், 2வது சிந்திருச்சு. எடுத்து உள்ளே போட்டுருங்க டமால்னு. அவ்வளோதான். நல்லா உருளைக்கிழங்கு அடியில் ஒட்டிடும். அது ஒட்டாமல் இருக்கணும்னா நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் உருளைக்கிழங்க. கொஞ்சம் விட்டிங்க பிச்சுக்குன்னு ஒட்டிடும். இந்த தக்காளி சாறு, வெங்காயம் ஆனால் இஞ்சி பூண்டு விழுது போட்டு 2 வதக்கியாச்சு. இது அரிசி பருப்புக்கு. இப்போ தக்காளி சாறை நல்லா ஊற்றிடுங்க. இப்போ இந்த டப்பா இருக்குல்ல, இதை அப்படியே ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். கழுவு போட்டுறதைங்க டப்புன்னு. பார்த்தீங்களா, ஒட்டிக்கிட்டான். ஆனால் இதுவும் சிம்மில் தான் வச்சு பண்ணணும். சீக்கிரமாக செய்கிறேன்னு சொல்லி ஐயில் வச்சிங்கன்னா கருகி போயிடும். நல்லா வதக்கணும், கிண்டணும். கையெல்லாம் வலிக்கும் ஃபஸ்ட் டைமு, கண்டுக்கக்கூடாது.
இவனை ஒரு வதக்கு. இப்போ ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் போடணும். தேவையான அளவு, அது நமக்கு தெரியாது, உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். அதிகமாக போட்டுறாதீங்க, டேஸ்ட்டே கெடுத்துடும். அதே ஸ்பூனில் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க, தப்பே கிடையாது. எல்லாம் வயிற்றுக்குள்ளே தான் போகுது. மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், அதே ஸ்பூனில் மிளகாத்தூள். வீட்டுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க, ஒரே ஸ்பூனில் எடுக்கிறது. மிளகாத்தூள் கோபுரம்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்படியே இவன் ஒரு வதக்கு, கொஞ்சம் விட்டால் ஒட்டிக்குவான். எவ்வளோ நேரம் வேணாலும் வதக்கலாம், இது உங்களோட மொறுமொறு உருளைக்கிழங்கு கிடைக்கிற வரைக்கும். ஏன்னா உருளைக்கிழங்கு வேகிறதே டாஸ்க்கு. இப்போ நம்ம பொரிச்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா மசாலாலாம் வேகணும். இப்போது இந்த உருளைக்கிழங்கை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் மாற்றி வச்சுக்கணும். எதில் வேணால் மாற்றி வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த கடாய் நமக்கு வேணும். திரும்ப இதே கடாயில் உருளைக்கிழங்கு பண்ண போகிறோம். இப்போ இந்த மசாலாலாம் போட்டிருக்கனால அப்பப்போ பார்த்துக்குங்க, கருகலையா. வேணுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. மசாலா வேகணுன்னா தண்ணி ஊற்றணும் லைட்டாக, அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகும். அப்படியே தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் போதும். தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா சுண்டி அப்படியே மசாலா ஸ்மெல்லெல்லாம் போகிற அளவுக்கு, பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வதக்கணும். ஆனால் ஹோல் ப்ராசஸில் அது சிம்மில் தான் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மசாலா வேகிறதுக்காக சும்மா மேலே மூடி வச்சு மூடிடுங்க. இப்போ வாங்க உருளைக்கிழங்கு பார்ப்போம். அதே கடாய் கொஞ்சம் லைட்டாக இதாக இருக்கும், அதை அப்படியே இது பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நான் எண்ணெய் நிறையா யூஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. உருளைக்கிழங்குக்கு அப்படி பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சு வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கம்மியான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் அதே மாதிரி சூடாயிரும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இப்போது இந்த பூண்டு உரித்தோம் இல்லைங்களா, இந்த பூண்டை நல்லா தட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. தட்டிட்டு இப்போ இந்த எண்ணெயில் சோம்பு, ஜீரகம், கடலைப்பருப்பு, அதே அஞ்சரை பெட்டியை ஓப்பன் பண்ணி கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. உருளைக்கிழங்கு டிஷ்ஷில் உருளைக்கிழங்கு தான் டாமினண்ட்டாக இருக்கணும். அதனால் பெரிய பெரிய ஐட்டம்லாம் போட்டுறாதீங்க. வரமிளகா இதெல்லாம், அதுக்காக பொடியெல்லாம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை மஸ்ட்டு. கருவேப்பிலை ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் உருளைக்கிழங்குக்கு. இப்போ இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதே தான், கருவேப்பிலை கருக விட்றாதீங்க, கடலைப்பருப்பையும் கருக விட்றாதீங்க, கருப்பாயிடும். 2 அடுப்பும் சிம்மில் தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு டைம் சமைக்கிறோம், பார்த்து சமைக்கணும். பூண்டை நல்லா இடித்து போட்டிங்கன்னா இப்போ ஒரு நல்ல ஸ்மெல்லு வரும். அதுதான் இந்த உருளைக்கிழங்குக்கு ஸ்பெஷல். பூண்டு இல்லாமையும் பண்ணலாம். பூண்டு இல்லாமல் பண்ணால் கொஞ்சம் சப்புன்னு இருக்கும், பூண்டோடு பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா சுரண்டி விட்டுக்கோங்க. எல்லாமே ஒட்டி இருக்கும் பாத்திரத்தில். இரும்பு கடாயிலலாம் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்கணும் என்ன.
2 கரண்டி தனி கரண்டி வச்சுக்கோங்க, மிக்ஸ் ஆகிடக்கூடாது. பார்த்திங்களா, தண்ணி விட்டுட்டான். அப்பப்போ கிண்டிக்கோங்க, இதையும் மறந்துடாதீங்க. இதில் வந்து எண்ணெய் திரிஞ்சு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் கிண்டணும். இப்போ உருளைக்கிழங்கு போட்டுருங்க. கை யூஸ் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. அதே தான், திரும்ப கிண்ட ஆரம்பிச்சிடணும். கிண்டுன்னு கிண்டணும். கண்ணை மூடிட்டு கிண்டணும். ஏதாவது 1-2 சிந்துச்சுன்னா அப்போ சொன்னது தான், எடுத்துள்ள போட்டுக்கோங்க. இந்த கப்பு ஞாபகம் இருக்குங்களா? இது தான். இந்த கப்பில் 3 இது தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம 1 கப்பு அரிசி ஊற்றணும், 1/3 கப்பு பருப்பு ஊற்றணும். அதுக்கு 3 கப்பு தண்ணியை ஊற்றி நல்லா இது பண்ணிக்கோங்க. அதே உருளைக்கிழங்கை வந்து இப்போ வந்து ஃப்ரீக்குவென்சி அதிகம் பண்ணிடணும், கொஞ்சம் விடக்கூடாது, கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்பூன் ஞாபகம் இருக்கா? இந்த ஸ்பூனில் திரும்ப மிளகாப்பொடி, திரும்ப மஞ்சத்தூள், இந்த பெருங்காயம் ஏன் போடணுன்னு தெரில, போட்டுக்குங்க. உங்களுக்கு வேணான்னா விட்டுடலாம். இங்கே இருந்துச்சு பக்கத்தில், அதனால் போட்டேன் நான். இந்த ஸ்பூனு, இதே ஸ்பூனில் பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா நறுக்குன்னு இருக்கும் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடும்போது. ஒரே நிமிஷம், மெயின் உப்பை மறந்துடவே கூடாது. இதுக்கு அளவெல்லாம் கிடையாது, சும்மா அப்படியே 2 எடுத்து போட்டு விடுங்க. அளவெல்லாம் பார்த்து, உருளைக்கிழங்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டுறாதீங்க, வாயில் வைக்க முடியாது. அதே தான், கிண்டுன்னு கிண்டணும். அது வரைக்கும் இந்த தண்ணி ஊற்றணுங்களா, அது வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் அரிசி போட்டால் போதும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்தா தான் இப்போ சாரும். இந்த ஸ்பூனில் உப்பில் விட்டுறாதீங்க, வீட்டில் கண்டுபிடிச்சி வெளுத்துருவாங்க. கையை நல்லா உதறிட்டு கையிலேயே உப்பு எடுத்து போடுங்க. இதே தான். ஆனால் இந்த தண்ணியை கலந்து விட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, உப்பை எப்படி இருக்குது, எவ்வளோ இருக்குது. கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அரிசி பருப்புக்கு. உருளைக்கிழங்கு பாருங்கள், மொறுன்னு ஆயிடுச்சு. அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் சேர்த்து வரட்டுன்னு கிண்டிக்கணும். நல்லா அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடியே கலர் சேஞ்ச் ஆகும், பொரியும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எப்போ வேணாலும் இறக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு ஆக்சுவலாக நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், அதை தான் காட்டுறேன். அதிகமாக போச்சு பார்த்திங்களா, கொதிக்குது பக்கத்தில். இப்போ கொதிக்கும்போது அரிசி போட்டுடலாம். நான் வந்து உப்பு இதுக்கு போட்டேன், அது ஃபுட்டேஜில் இல்லை. ஆனால் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க மறக்காமல். டேஸ்ட்டு பார்த்து கிண்டி போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தால் தப்பு இல்லை, ஏன்னா அரிசிக்கும் பருப்புக்கும் சரியாக போயிடும். நல்லா அரிசியெல்லாம் நல்லா போட்டுருங்க. இந்த அரிசிக்கான அளவான தண்ணி தான் நம்ம வச்சுருக்கோம். நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா கிண்டிட்டு 2 தட்டு தட்டிட்டு குக்கரை மூடிடுங்க. குக்கரை மூடிட்டு அந்த ஆவி பறக்கிறப்ப விசில் போட்டுக்கோங்க. பார்த்திங்களா, அந்த மாதிரி வரட்டுன்னு அடி பிடிக்காமல் நல்லா கிண்டணும். இந்த ஸ்டேஜில் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சில உருளைக்கிழங்குலாம் வெந்துடும் சீக்கிரம். அப்படி வெந்துருச்சுன்னா இறக்கிடுங்க, இல்லைன்னா வதக்குங்க திரும்ப, தப்பே இல்லை. பார்த்துக்கோங்க பக்கத்தில்.
அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும், முக்கியமான விஷயம். இப்போது மூடிக்கோங்க. உருளைக்கிழங்க மூடி வச்சு செஞ்சிங்கன்னா டக்குன்னு முடிச்சிடும். இப்போது விசில் விட்டு இறக்கிட்டேன். உருளைக்கிழங்கு ரெடி, அரிசி பருப்பு ரெடி. அவ்வளோதான். எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் சீக்கிரம் செஞ்சுருவீங்க. என்ன மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் 1 மணி நேரம் ஆகும். விசில்லாம் போனதுக்கப்புறம், ஆவிலாம் போனதுக்கப்புறம் குக்கரை பார்த்து தரங்க. நல்லா பருப்பு குழஞ்சி அரிசியோடு சேர்ந்து அதை நீங்கள் கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது ஒரு பிசுபிசுப்பான ஒரு தன்மை இருக்கும். இதுதான். உங்களுக்கு இன்னும் கொலன்னு வேணும்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு செஞ்சிங்கன்னா கொலன்னு வரும். இல்லை எனக்கு வெறையாக வேணும், பார்த்திங்களா கரண்டியில் ஒட்டியிருக்கு, வெற அப்படின்னு வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே தண்ணி 3 மட்டும் ஊற்றிக்கலாம். செஞ்சோன்னே சீக்கிரம் சாப்பிட்ருங்க. லேட்டாக சாப்பிட்டிங்கன்னா சாதம் கட்டி ஆகிடும். தேங்க்யூ.